அனைவருக்கும் சலாம். வங்கதேசத்தில் ஒத்துழையாமை போராட்டம். ஆகஸ்ட் 4 முதல் ஞாயிற்றுக்கிழமை அரசுக்கு எதிராக காலவரையற்ற ஒத்துழையாமை போராட்டத்தை மாணவர் பாகுபாடு எதிர்ப்பு இயக்கம் அறிவித்தது. இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று அந்த இயக்கம் கோரியுள்ளது. ஒத்துழையாமை போராட்டத்தில் அரசுக்கு வரி செலுத்த வேண்டாம், மின்சாரம், குடிநீர் கட்டணங்கள் போன்றவற்றை செலுத்த வேண்டாம், அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் வேலைக்கு செல்ல வேண்டாம், அரசு நிகழ்ச்சிகளை புறக்கணிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பொதுமக்களிடம் அந்த இயக்கம் முன்வைத்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் வன்முறை. இந்நிலையில் தலைநகர் டாக்காவின் புகர் பகுதியான முன்ஷிகஞ்சின் ஞாயிற்றுக்கிழமை ஒத்துழையாமை போராட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற போராட்டக்காரர்களுக்கும் அவாமி லீக் கட்சியினர், அக்கட்சியின் மாணவர் அணியான சத்ரா லீக், இளைஞர் அணியான ஜுபோ லீக் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் 2 உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். ரங்பூரில் போராட்டக்காரர்களுக்கும் அவாமி லீக் ஆதரவாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் அவாமி லீக்கை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பாப்னா பகுதியில் அவாமி லீக் ஆதரவாளர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் 16 வயது சிறுவன் உள்பட 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். அக்கட்சியினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் 50 பேர் காயமடைந்தனர். சிராஜ்கஞ்ச் பகுதியில் போராட்டக்காரர்களுடன் அவாமி லீக் ஆதரவாளர்கள் மற்றும் காவல்துறையினர் மோதலில் 4 பேர் உயிரிழந்தனர். போக்ரா மற்றும் மகுரா பகுதிகளில் நடைபெற்ற மோதல்களில் சத்ரா லீக் பிரமுகர் உள்பட 4 பேர் உயிரிழந்தனர். கோமில்லா பகுதியில் ஏற்பட்ட மோதலில் ஜூபோ லீக்கை சேர்ந்தவர் உயிரிழந்தார். 3 சிறார்கள் உள்பட 15 பேர் காயமடைந்தனர். நர்சிங்டி பகுதியில் அவாமி லீக் பிரமுகர்கள் உள்பட 4 பேர் உயிரிழந்தனர். மோதலின் போது துப்பாக்கியால் சுட்டதில் போராட்டக்காரர்கள் 4 உயிரிழந்தனர். பாக்காவின் ஷாபாக் பகுதியில் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் திரண்டு பிரதமர் ஹசீனா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர். அங்குள்ள வங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருந்த பல வாகனங்களுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்தனர். காவல்துறையினர் 14 பேர் உயிரிழப்பு, 300 பேர் காயம். சிராஜ்கஞ்ச் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தை சிலர் சூறையாடி தீ வைத்தனர். அத்துடன் அவர்கள் 14 காவல்துறை அதிகாரிகளை அடித்து கொன்றனர். மோதல் சம்பவங்களில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்தனர் என்று காவல்துறை தலைமையகம் தெரிவித்தது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் காவல்துறையினர் உள்பட 72 பேர் உயிரிழந்தனர், நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். டாக்காவில் காலவரையற்ற ஊரடங்கு. இந்த வன்முறை சம்பவங்கள் காரணமாக டாக்கா உள்பட பல்வேறு நகர்ப்பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் காலவரையற்ற ஊரடங்கை அந்நாட்டு அரசு அமல்படுத்தியது. 3 நாள் பொது விடுமுறை. பயங்கர வன்முறை காரணமாக வங்கதேசத்தில் திங்கட்கிழமை முதல் 3 நாள்கள்
பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள், சமையல், எரிவாயு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கு பொது விடுமுறையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபடுவோர் மாணவர்கள் அல்லர், பயங்கரவாதிகள். பிரதமர் ஷேக் ஹசீனா. வன்முறை சம்பவங்கள் காரணமாக டாக்காவில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் தேசிய பாதுகாப்பு விவகாரங்கள் குழு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா பேசுகையில், போராட்டம் என்ற பெயரில் நாச வேலைகளில் ஈடுபடுவோர் மாணவர்கள் அல்லர், அவர்கள் பயங்கரவாதிகள். அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கூறியதாக பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்தன.